இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சனல் எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது. சில பேர் இருப்பாங்க, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி க்ராசரிஸ்க்கு எவ்வளோ ஆகுது, ஃப்ளூயலுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் சில பேர் பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்க்கு மேலே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் இன்னுமே நோட்டில் இவ்வளோ இன்கம் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே இனிமேல் ஃபோன்லேயே பண்ணலாம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நிறையா ஆப் இருக்குது. பட் பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த ஆப் பற்றியும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால வர அட்வான்டேஜஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் ட்ராக்கர். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெண்டிங் ட்ராக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட ஹோம் ஸ்க்ரீன். பாருங்கள், இதில் ஸ்பெண்டிங், டிரான்சாக்ஷன்ஸ், கேட்டகரிஸ், அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, செட்டிங்ஸில் போயிட்டு கரன்சி சிம்பிள் நம்ம இந்தியன் கரன்சிக்கு மாற்றிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கரன்சிக்கு மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, பர்சனலாகவும் நீங்கள் இப்போ பர்சனல் யூஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர இன்கம் எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான். நீங்கள் இந்த பர்சனல் இல்லாமல் வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் தனித்தனியாக உங்களோட எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ராசரிஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஷாப்பிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு கேட்டகரிஸ். இது இல்லாமல் நீங்களாவும் கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்பிங்னு இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்க்குன்னு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்போ நேமில் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் ஷாப்பிங் கொடுத்து நீங்கள் ஐகான் ஏதாவது செட் பண்ணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆன்லைன் ஷாப்பிங் கேட்டகரி கேட்டகரிஸ்குள்ளே ஆட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். இதுதான் ரொம்ப மெயினு. இதில் தான் உங்களோட எல்லா டிரான்சாக்ஷன் விச் மீன்ஸ் உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளஸ் சிம்பிள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் 1 எடுத்துக்கலாம். டிசம்பர் 1 எனக்கு இன்கம் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க, சேலரி. இதில் 30,000 அப்படின்னு வருது அப்படின்னா நான் இதில் நோட் பண்ணி வச்சுட்டு டன் கொடுத்துக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக சேலரி இன்கமில் ஆட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17th சப்போஸ் நான் ஃப்ளூயலுக்கு ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா நீங்கள் இந்த கேட்டகரி இங்கேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளூயல் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் பெட்ரோல் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்தா நீங்கள் பெட்ரோலுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ரெட் கலரில் அந்த இண்டிகேஷனில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நம்ம இவ்வளோ இன்கம் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இதில் காமிக்கிறாங்க. இதில் மெயினாக என்ன பண்ணலான்னா, இங்கேயுமே நீங்கள் இங்கே கீழே இருக்குது பாருங்களா இந்த ஆப்ஷன் இன்கம் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு. இங்கேயுமே டேரெக்டாகவும் நீங்கள் இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலை நீங்கள் பார்க்கணும் இந்த டேஷ்போர்டில், டெய்லி எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, வீக்லி, மந்த்லி, இயர்லியா, எல்லாத்தையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸில் இங்கே வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ எல்லா கேட்டகரிஸ் இப்போ நம்ம வந்து பெட்ரோல் ஒரு கேட்டகரி கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பெட்ரோலில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கண்டிப்பாக மந்த்லி வந்து இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பட்ஜெட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இதில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பட்ஜெட் மோட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த பட்ஜெட் அமௌண்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து எல்லா மந்த்து வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது அந்த ரெட் பார் வந்து காமிக்கும் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பட்ஜெட் மோட். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கேரி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் 35,000 வைக்கிறீங்க, பட் ஆனால் 30,000 தான் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் அந்த 5,000 வந்து நெக்ஸ்ட் மந்த்க்கு வந்து கேரி ஓவர் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றத வந்து நீங்கள் இதில் எனேபிள் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கேரி ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே, செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அது மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து லோக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இதை வந்து க்ளவுடில் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து லிங்க் டு ட்ராப் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ட்ராப் பாக்ஸ் அப்படின்றது நத்திங் பட் கூகுள் ட்ரைவ் மாதிரி தான், அது ஒரு அப்ளிகேஷன் தான். அதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் மாற்றினா கூட ஸோ இதை நீங்கள் இதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால ஸோ ஃபோன் மாற்றி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அது திருப்பி நீங்கள் ட்ராப் பாக்ஸோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து புது ஃபோன்லேயே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒரு 3 ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சார்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொட்டேட் டிவைஸ் டு வியூ ரிப்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிவைஸ் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஒரு மந்த்லி வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து சார்ட்டில் காமிக்குது. போத்து பார் சார்ட்டாகவும் பார்த்துக்கலாம், நம்ம பை சார்ட்டாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து கேஷ் ஃப்ளோவும் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்குரிய உங்களோட கேஷ் ஃப்ளோவையும் நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன். அது மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதில் விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்க்கு. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ஜெட்ஸ் உங்கள் ஃபோனில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் ட்ராக்கர்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இப்படி இந்த விட்ஜெட்ஸ் ஆட் ஆயிரும். இப்போ சப்போஸ் நீங்கள் இமீடியட்டாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்பென்ஸ் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஆப் பற்றியான ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.